வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் டியூட்டோரியல்ஸ் வேர்ல்ட். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லாரும் மொபைலில் வந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ நம்ம வந்து பிசியில் வந்து எப்படி வாட்ஸ்அப் யூஸ் பண்ணலாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் வந்து உங்களோட ப்ரௌசரில் whatsapp.com இந்த வெப்சைட் நீங்கள் போங்க. நான் பார்த்தீங்கன்னா ஹைலைட் பண்ணி காமிச்சிருப்பேன். இந்த லிங்கை வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷனில் நான் தரேன். நீங்கள் இந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த சாஃப்ட்வேர் வந்து டவுன் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் வாட்ஸ்அப்னு கொடுத்துருப்பாங்க, ஒரு பட்டன் மாதிரி கொடுத்துருப்பாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும், க்ரீன் கலரில் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் அந்த வாட்ஸ்அப்போட டவுன்லோட் பேஜ்னு சொல்லலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா உங்கள் சிஸ்டத்தை வந்து அதுவே டிடெக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ நான் யூஸ் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா 64 பிட்டு. அதனால் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் 64 பிட்னு இல்லை, அதுவாகவே டிடெக்ட் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து 32 பிட் யூஸ் பண்ணுறீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் 32 பிட் வெர்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணி 32 பிட்டுக்கு வந்து நீங்கள் டவுன் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு நம்ம வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அதை பற்றி நான் இப்போ சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி டவுன் பண்ணிட்டேன். இதோட ப்ராப்பர்ட்டிஸில் போய் நான் காமிக்கிறேன். ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தீங்கன்னா சைஸை பார்த்தீங்கன்னா 52 MB கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அதை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம், நெக்ஸ்ட் வந்து இந்த QR கோட் ஒன்று வரும், நம்ம வந்து அதை எப்படி வெரிஃபை பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இந்த வாட்ஸ்அப்பை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே இன்ஸ்டால் பண்ணலாம். நீங்கள் வந்து இந்த ஜஸ்ட் இதை டபுள் கிளிக் பண்ணாலே போதும், நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆயிரும். இப்போ நம்ம வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அதை பற்றி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய செட்டப்பை வந்து நான் டபுள் கிளிக் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், டபுள் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், எனக்கு வந்து செட்டப் வந்து கொஞ்சம் எக்ஸிக்யூட் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்களும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி தான் நமக்கு வந்து இன்ஸ்டாலிங் ஆகும். இதுக்கப்புறம் நமக்கு வந்து சின்னதாக ஒரு QR கோட் மாதிரி வரும். நம்ம அதை ஸ்கேன் பண்ணி நம்ம வந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு வந்து வாட்ஸ்அப் ஓப்பன் ஆயிடுச்சு. இது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே இன்ஸ்டால் ஆகி நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிரும். இப்போ நம்ம வந்து இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அதை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ இதுக்கு வந்து இப்போ நான் ஒரு சில ஸ்க்ரீன்ஷாட் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வந்து அதை பார்த்து நீங்கள் வந்து ஈஸியாக கற்றுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து QR கோட் வந்து லோட் ஆகிட்டு இருக்குது. இப்போ வந்து நான் அதில் வந்து எப்படி கண்டினியூ பண்ண நான் சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து QR கோட் லோட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து எப்படி மொபைலில் யூஸ் பண்ணுறது நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் வந்து உங்களோட மொபைலில் உள்ள வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுங்கள். நீங்கள் வந்து மொபைலில் உள்ள வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா சாட்ஸ் இந்த இதை ஓப்பன் பண்ணிட்டு இதில் வந்து நீங்கள் லெஃப்ட்டு கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். இதில் நீங்கள் போக வேண்டியது பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் வெப்னு இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இந்த வாட்ஸ்அப் வெப் இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும், ஸ்கேன் மோடுனும். இதில் பார்த்தீங்கன்னா ஓகே காடிட்னு இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து கேமரா மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் இப்போ நம்ம வாட்ஸ்அப்பில் தெரியுது பார்த்தீங்களா QR கோடு, இதை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணுங்கள். ஸ்கேன் பண்ணிட்டாலே போதும், நமக்கு வந்து வெரிஃபை ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இது மூலமாக சேட்டிங் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து நான் அதை ஸ்கேன் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து நான் யூஸ் பண்ணி காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து வாட்ஸ்அப் கனெக்ட் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து ஜஸ்ட் அந்த QR கோடை மட்டும் உங்கள் ஃபோனில் நீங்கள் ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னா போதும், நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ நம்ம வந்து நம்மளோட ப்ரொஃபைல்லேருந்து எது வேணாலும் நம்மளால் எடுத்து பார்த்துக்க முடியும். பார்த்தீங்கன்னா தெரியும், இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் எல்லாமே இது டிஸ்பிளே பண்ணும். நீங்கள் வந்து இப்போ யாருக்கு வேணாலும் சேட் பண்ணிக்கலாம். இதில் வந்து எல்லா ஆப்ஷன்ஸும் கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், லாக் அவுட் ஆப்ஷன்ஸ்லேருந்து எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து வாட்ஸ்அப் வந்து மொபைலில் யூஸ் பண்ணுற மாதிரியே நம்ம வந்து இப்போ லேப்டாப்லேயே PC எதில் வேணாலும் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த டுட்டோரியல் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வந்து ஃபியூச்சரில் உங்களுக்காக இன்னும் நிறைய அப்டேட்ஸ் தரேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.